நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். கறிவேப்பிலை ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா காய வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கருவேப்பிலை 5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் 5 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் 5 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரொம்ப டைட்டாக அளக்கணும்னு இல்லை, லேசாக கருவேப்பிலை அதில் வச்சுட்டு நீங்கள் அளந்தாலே போதும். உங்களுக்கு கிராம் கணக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நார் தூசு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. புளி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்க்கலாம். அதே போல் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த பவுடர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். எந்த கப்பில் கருவேப்பிலை அளந்தீங்களோ அதே கப்பில் மிளகாத்தூள் அளந்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காய வச்சுருக்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளியை அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கோங்க. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 4-5 வரமிளகாயை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையுமே வறுக்காமல் வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சிடணும். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஊறுகாய் பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் கருவேப்பிலை ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மூடி போடக்கூடாது. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அந்த காரம் புளிப்பெல்லாம் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஊறுகாயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சிடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களே பாருங்கள் ஓரத்தில் எண்ணெய் தெரியுதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்ணாடி ஜாடியில் வைக்கணும். கண்ணாடி ஜாடி மட்டும் இல்லை, நீங்கள் பீங்கான் ஜாடி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட ஊறுகாயில் சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்ததுன்னா வேர்த்து அதிலிருந்து வடிகிற தண்ணினால் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் முழுமையாக ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த ஊறுகாய் நீங்கள் வெளியில் வச்சாலே 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் தொட்டு சாப்பிட மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூன் புது ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா காய வச்சு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள்.
ஸ்பூனில் தண்ணி இருந்தாலோ இல்லை ஊறுகாய் பாட்டிலில் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னாலோ ஊறுகாய் கெட்டு போயிடும். ஊறுகாவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா அது நல்லாவே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை ஊறுகாய் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்து கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை கூடவுமே பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.